நேரமாச்சு பரமா. சாவித்திரியை இன்னும் காணுமே. விசேஷ பூஜை இல்லையா? அதான் நேரமாகுது. பூஜைக்கு தாமதமா போய் அங்க இருக்கிறவங்க முகம் சுளிக்க வைக்கணுமா? நாம போலாம். சரி. பூஜைக்கான வட விருஷத்தோட வேரும் அமிர்தவல்லியோட தலைகளும் உள்ள வச்சிருக்கல பரமா? இருக்குங்கய்யா. ஐயா வணக்கம். நான் ராணி, மருத்துவச்சி. குழந்தைய என்னால் கொல்ல முடியாதுங்க ஐயா. இந்த பாவத்தை என்னால் சுமக்க முடியாது. என்னமாச்சு? ஐயா ஒரு சுபகாரியத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. வழியில தடையா நிக்காதீங்க. இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இந்த ஊருக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. போறதுக்கு முன்னாடி அம்மாவையும் பசங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்களுக்கு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இல்ல. கிளம்பு. நான் சொல்றது உன் காதுல வெளியா என்ன? எட்ட சகுனமா நிக்காம கிளம்பி போ. நாம கிளம்பலாம் ஐயா. கிளம்புறப்ப சகுனமே சரியில்லையே. இன்னைக்கு போக வேணாம், விட்டு. நான் இன்னைக்கு வரதா இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. சரி. பாருங்க, அங்க ஒரு கார் வருது. நிறுத்துங்க, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்ன வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. இந்த டோர். நாங்க இருந்து வரவா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? என்னாச்சு? கொஞ்சம் தலை சுத்தலா இருந்துச்சுமா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, எதுவும் சாப்பிடல. ஆமா பாட்டி, உங்க பேர் என்ன? ராணி. ராணிமா, உங்க பசங்கள்லாம்? எத்தனையோ குழந்தைங்கள இந்த கையால் பிரசவம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஊராக போகிறது தான் என்னோட தலைவிதி. பெத்தெடுக்கிற குழந்தைங்களோட இன்னும் அன்பாக இருக்கிறதுக்காக கடவுள் இப்படி செஞ்சிருப்பாரு. கடவுள் என் வாழ்க்கையில் விளையாடுறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இங்கே இருக்கலாம். எங்களுக்கும் ஒரு துணையா இருக்கும்ல. கடவுளுக்கு இப்போதான் என் மேலே கருணை வந்திருக்கு. அதுதான். வீட்ல நடந்ததை பத்தி கேள்விப்பட்டேன். என்னாலதான் எல்லா பிரச்சனையும் இல்ல. பரவாயில்ல விடு. உனக்கு இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியல. உன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க மிட்வைஃப். ராணி அம்மாவா? அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா பார்க்கணும்னு இருந்தேன். இன்னொரு ஆள் கூட இருக்குல்ல, மாதவன். வீட்டுல பண்ற எல்லா பூஜையும் அவன் தான் பண்றான். கடைசியில இவங்களை உனக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். ஆமா ஆமா, நீ பெரிய ஆள் தான். தேவைப்பட்டா ஒரு பாய் எடுத்து அந்த பக்கமா போட்டுருங்க. இல்ல, இது நல்ல காஞ்சிருச்சு. அப்படியா? போதும். வரமா? வணக்கம் ஐயா. நாங்க வந்திருக்கோன்னு திருமேனி கிட்ட சொல்லிடு. வாங்க உட்காருங்க. நீங்களே முதல்ல விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. அதுதான் நல்லது. எந்த தப்பு நடக்காம பாத்துக்கணுங்க. அவர் முன்கோபத்தை பத்தி தெரியும்ல. அதுக்காக வந்த விஷயத்த சொல்லாம இருக்க முடியுமா? ஆமா ஆமா. அட, கோவில் கமிட்டியில இருக்கிற எல்லாரும் ஒன்னா இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. கமிட்டியில நாங்கெல்லாம் இருந்தாலும் முக்கியமான விஷயத்துலலாம் தீர்ப்பு வழங்குறது அப்பத்துல இருந்தே இந்த துவாரகா மடத்துல தானே. கோவிலோடதும் மடத்தோடதும் சுத்தம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறப்போ அந்த கேள்விக்கான பதில சபையும் சொல்லணும்ல. கோயில்ல ஏதோ பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மடத்துல குடியிருக்க வராக மூர்த்தி கோபத்துல இருக்காருன்னு பூஜை பண்றப்ப தெரிஞ்சுது. அப்படி இருந்தா அந்த பிரச்சனைக்கான காரணம் சொல்லியிருப்பாங்களே. என்ன பிரச்சனை அது? மடத்துல இருக்க அசுத்தம் தான் காரணம்னு காட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்களும் உங்க மாதவ கிருஷ்ணனும் ஒருவேளை அது கூட காரணமா இருக்கலாம்ல. வேதம் படிக்க இன்னொரு மதத்துல இருக்க ஒரு பொண்ணு கூட்டிட்டு என் வீட்டுக்கு அவன் வந்திருந்தான். அவங்க எனக்கு வேதத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க.
அது எவ்வளவு பெரிய தவறு. எந்த விதமான சண்டையும் சச்சரவும் வேண்டாம். பெரியவர்கிட்ட விஷயத்த சொல்றதுக்கும் பரிகாரம் தேடுறதுக்கும் தான் வந்திருக்கும். அது அவர் இப்ப சொன்ன விஷயம் 100% உண்மை. உங்க பையன் ஆதவன் ஆச்சாரங்களை கடைபிடிக்கிற ஒரு பையன் இல்ல. எந்த பூஜையும் பண்றது இல்ல. இந்த வீட்டுல அப்படி ஒரு ஆள் இருக்கிறப்போ தோசை வீட்டுக்கு மட்டும் இல்லல்ல, இந்த ஊரும் சேர்ந்து தானே பாதிக்கும். வராகமூர்த்திய சுத்தத்தோட தான் நாங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். தீய ஆவிகளின் எல்லைகள் கட்டப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்களால. எந்த அசுத்தமோ அதை கிட்ட கூட அண்டாது. இன்னொரு வாட்டி அந்த பூஜையை பண்ணி சரியான காரணத்தை தேடு. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். சேத்திர சபா சட்டங்கள்லாம் துவாரகா மடத்துக்கு வெளியே தான் இருக்கு. மடத்தோட சொத்து மட்டும் இல்ல இந்த வராகமூர்த்தி. அது சாதாரண மந்திரம் ஒதி கட்டுற தாயத்தில்லை. இன்னைய வரைக்கும் எங்க விரதத்துல எந்த தவறும் நடந்ததில்ல. ஆதவன் இந்த வீட்டுல சுத்தபத்தமா தான் வாழ்ந்துகிட்டு வர்றான். அவன் இஷ்டத்துக்கு வாழறான். இன்னொரு மதத்து பொண்ணு கூட தொடர்பு. இன்னொரு மதத்துல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா என் வீட்டோட பாரம்பரியத்தை நான் கலங்கப்படுத்துறதே இல்ல. துவாரகா மடம் கோயிலுக்கு சமமானது. இங்க உங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டா அதை கேள்வி கேட்கவும் ஆளுங்க இருக்காங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா. காங்காட்டு பரமேஸ்வரன் நம்பூதிரி அடிக்கடி கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கொல்லிமலையோட அடிவாரத்துல மது அருந்துறதுக்கும் தேவையில்லாத வேலை செய்யறதுக்கும் ஒரு முறை போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நிறுத்துப்பா. என்ன இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற? எல்லாம் பொய். கோயில் தரிசனத்துக்கு குருஸ்தானத்துல இருக்கிற சாமிகளோட தான் நான் போயிருக்கேன். அவங்களையும் சேர்த்து நீ அசிங்கப்படுத்துறியா? ஏப்பா இந்த சபா ஒன்றும் உன்னோட எதிரி இல்லப்பா. நடந்தது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். தேவையில்லாத பேச்சு வேண்டாங்க. எது சரி தப்புன்னு முடிவெடுக்க தான் நமக்கு பெரியவர் இருக்காருல்ல. சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிடுங்க. உங்க கலாச்சாரத்தை மாத்தி ஒழுக்கத்தோட இருக்க மாட்டீங்கன்னா ஸ்ரீ வராகமூர்த்தியை வேற எங்கேயாவது மாத்தி பிரதிஷ்டை பண்ணிடுவோம். அதுதான் இந்த சேத்திர சபையோட முடிவு. ஆமா ஆமா வாங்க. இந்த வீட்டுக்கு வரவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள அசிங்கமா பேசி அனுப்பக்கூடாது. இப்பதான் நடக்குது. உடம்புல இருக்கிற கந்தர்வனை வெளியேத்துறாங்க. ராத்திரி 2ஆம் ஜாமம் வரைக்கும் பூஜை நடக்கும். இது வேஷக் டே செலிப்ரேஷன், புத்த ஜெயந்தி பண்டிகை. இது சித்ரா பௌர்ணமி, கந்தர்வ உபாசனம். எல்லாம் ஒண்ணுதான். இந்த பட்டி சாப்பிடு. மத்தியானத்துக்கு ஏதாவது செஞ்சா சாப்பிடுவியா? அட சாப்பிடுறதுல என்னமா இருக்கு? ஆனா இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு உனக்காக பியோர் வெஜிடேரியன் தான் பண்ணிருக்கோம். அப்புறம் அதானே. புத்தரோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றது பெரிய புத்திஸ்டுங்க. அதுல 5 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. நம்ம கந்தர்வ பூஜையை பத்தி தெரியும்ல? பஞ்சமகரா, மது, மாது, மாமிசம், முத்ரா, இதெல்லாம் தான் அந்த கதை. திபெத்தியன் புத்திசம்ல இருக்கிற 5 கூறுகள்ல ஆணும் பெண்ணும் உடலுறவுல இருக்கிறதுல தப்பில்ல. செக்ஷுவல் யோகா. தாந்திரிக குடும்பத்தை சார்ந்த வாமாச்சாரிய இனத்துல பிறந்தவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா கூட தாக்ஷிக ஆச்சாரிய இனத்துல பிறந்தவங்க சாத்வீகத்தை ஏத்துக்கிட்ட பூஜாரிங்க இதை பண்ண மாட்டாங்க. மடத்துல இருக்கிற நம்பூதிரி மாதவன் இதுல எதை பின்பற்றாரு? சாத்வீகம் தான். அப்படி முடிவுக்கு வந்துடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் கஸ்தூரி விதை எடுக்கிறத பார்த்து அத காம கஸ்தூரின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா இதை செக்ஷுவல் தாந்திரிகத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ்க்கு ஓலைச்சுவடிகளும் இருக்கு. நீ இப்ப என்ன சொல்ல வர? உன்னோட பிரதர் மாதவன் ஏதோ தப்பு பண்றானோன்னு எனக்கு தோணுது. உன்கிட்ட அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். நிறுத்து. உன் கூட காடு மலைலாம் ஏறி இறங்குனது ஏதோ சூனிய பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கதானா? உன் ஆராய்ச்சி எல்லாம் மீறுது. ஏய் ஆதவன் நில்லு. ஏய் சும்மா டென்ஷன் ஆகாதடா. எனக்கு மனசுல பட்ட விஷயத்த ஷேர் பண்ண, அவ்வளவுதானே. சின்ன வயசுல இருந்த அவன் மந்திரங்களையும் தாந்திரிகத்தையும் கத்துக்கிட்டு அவன் பெரிய ஆளானத என் கண்ணு முன்னாடி நான் பாத்திருக்கேன். நான் சுதந்திரமா வாழ்றதுக்காக அவனோட சொந்த வாழ்க்கையவே அவன் அம்மனுக்காக தியாகம் பண்ணதை நானே பாத்திருக்கேன். நீ சொல்ற பிலாசபியை வேணா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா மாதவனை பத்தி தப்பா யாராவது விளையாட்டுக்கு சொன்னா கூட எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. நாம அப்புறமா பார்க்கலாம். அந்த சங்கர நம்பூதிரி சொல்ற பொய் மாதிரியே தயவு செஞ்சு நீயே சொல்லாத சோஃபி. மாதவன்